பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் 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 வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். வேல்மை தரித்தார் தாழ்மை தரித்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார் 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 வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடவே மனக்காரிருளில் எம்மை நீக்கிடுமை மாஜோதியாய் திகழ்ந்தார். மாஜோதியாய் திகழ்ந்தார். பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பொறுமை தாழ்மை அன்புரக்கம் பெருந்தன்மை உள்ளவரே. பொறுமை தாழ் எல்லா கையில தட்டி உற்சாகமாக மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மரணம் வரையும் தன்னை தாழ்த்தினதால் மேலான நாமம் பெற்றார். மேலான நாமம் பெற்றார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். புகழ் பாடிட பிறந்தார். கந்தை துணியோ கர்த்தருக்கே கடும் ஏழ்மை கோலமதே. கந்தை துணியோ கர்த்தருக்கே கடும் ஏழ்மை கோலமதே. விலையேற பெற்ற உடை அலங்கரிப்போம் பீதாசையும் நமக்கே. விலையேற பெற்ற உடல் அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் எல்லாம் சேர்ந்து வாயில் தந்து பாடுவோமா.
பிறந்தார். அல்லேலூயா. வானவர் இயேசு பிறந்தார் உள்ளமதில். இயேசு பிறந்தார் உள்ளமதில். இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில். இதை எங்கும் சாற்றிடுவோம். பூசிப்போம் துடிப்போம் தேவராஜமல்ல பரணாவியில் மகிழ்வோம். பரணாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் பாடிட புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. புகழ் பாடிட பிறந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மெல்லாம் சேர்ந்து இன்னொரு பாடலும் பாட போறோம். நமக்கெல்லாம் தெரிந்த பாடல் குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. எத்தனை பேர் ஆண்டவருடைய சமூகத்துல சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்பா வீட்டில் எப்பொழுதும் சந்தோஷம். ஆமென். நம்ம எல்லாம் சேர்ந்து உற்சாகமாக குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே. அன்பரின் திருப்பாதம் அவருடைய பாதத்துல தான் நமக்கு ஆனந்தமும் மகிழ்ச்சியும். அதான் சங்கீதக்காரன் தாவீது இப்படியாக சொல்லுகிறான். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்வோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது என் உள்ளம் ஆனந்த மகிழ்ச்சியால் தொழினது என்று. நம்ம எல்லாம் அதே போல ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் வந்திருக்கிறோம். நம்முடைய பாவங்களை எல்லாம் பறந்து செல்ல நம்முடைய பாவங்களை எல்லாம் அகற்ற ஆண்டவர் இந்த பூமியிலே வந்தார். நமக்காக உதித்த ஜீவ ஜோதியான அவரை நாம் ஸ்தோத்திரித்து இந்த பாடலை எல்லாம் கையில் தட்டி உற்சாகமாக பாடலாம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவம் எல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். வல்லவராம் இயேசு வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேல வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா
பாடி உலகம் கொடியேற்றுவோம். நாம் ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே அன்பரின் திருப்பாதத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும். எல்லாம் கையில தட்டி உற்சாகமாக தேவாதி தேவன் தினந்தோறும் எப்பேற்பட்ட மகிமை ஆண்டவருக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவியான தேவன் அச்சாரமானார். அதிசயம் அதிசயமே. ஆவியான தேவன் அதிசயம் அதிசயம். குதூகலம் கொண்டாட்டமே குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் இயேசு வருகின்றார். எக்கால சத்தம் ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவோம். மகிமையில் பிரவேசிப்போம். நாம் ஒரு நொடி பொழுதில் மகிமையில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். அல்லேலூயா. எல்லாம் கையில தட்டி உற்சாகமாக தேவனை ஸ்தோத்திரிப்போமா. நாம் எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று பரிசுத்த வேதாமத்திலிருந்து ஒரு சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 148வது சங்கீதத்தை நம் மத்தியில் தானே ஐயா பழனி ஐயா வந்துங்கள் மாறி மாறி வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம அதில் உஷாங்க அப்பா பழனி ஐயா அவர் வந்து மாறி மாறி வாசிக்க கேட்கலாம். சங்கீத புஸ்தகம் 148வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்கலாம். அல்லேலூயா. வானங்களில் உள்ள பிள்ளைகளை கத்தர் துதி கத்தர் துதியுங்கள். உன்னதமான அவைகளில் துதியுங்கள். அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள். சூரியனே சந்திரனே அவைகளை துதியுங்கள். பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். வானாதி வானங்களே அவரை துதியுங்கள். ஆகாய மண்டலத்தின் மேலுள்ள தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவுது. அவரது கட்டளைகளை கிருஷிக்கப்பட்டது. அவர் அவர்களை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நிலைக்கும்படி செய்தார்.
மாறாத பிரமாணத்தை அவைகளுக்கு நியமித்தார். பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. அக்னியே, கல்மலையே, உறைந்த மலையே, மூடு பனியே, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றே. மலைகளே சகல மேடுகளே, கனி கனி மரங்களே, சகல கேரு மரங்களே. காட்டு மிருகங்களே, சகல நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே, இறகுள்ள பறவைகளே. பூமியின் ராஜாக்களே, சகல ஜனங்களையும் பிரபுகளையும், பூமியில் உள்ள சகல நியாயாதிபதிகளே. வாலிபரே, கன்னிகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தரை துதியுங்கள். அவர்கள் கர்த்தரின் நாமத்தை துதிக்க கடவார்கள். அவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்தது. அவருடைய மகிமை பூமிக்கும் வானத்திற்கும் மேலானது. அவர் தம்முடைய பசுத்தவன்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கம்பை தம்முடைய அல்லேலூயா. நம்ம எல்லாரும் அப்படியே கொஞ்ச நேரம் நின்றவண்ணமாக நம்முடைய ராஜாவை நாம் துதித்து அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தலாமா? எங்கெல்லாம் 1, 2, 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறார்களோ அங்கேயே நான் இருப்பேன் என்று சொன்ன நம்முடைய ராஜாவை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? நாம் இப்பொழுது எல்லா வாலிபர்களாக, கன்னிகைகளாக, முதிர் வயதுள்ளவர்களாக, பிள்ளைகளாக நாம் ஒன்று கூடி இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை நாம் துதித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்காக, உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்று நம்முடைய ராஜாவை இந்த பிறப்பின் தினத்தை நாம் எல்லாரும் சந்தோஷமாய் நாம் கொண்டாடி தேவனை நாம் ஆராதிக்கலாமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் நம்முடைய தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். அந்த கடைசி மணி நேரத்திலே நாம் வந்திருக்கிறோம். இந்த ஆண்டை முடிக்கிற தருவாயிலே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே தேவன் பாராட்டின நன்மைகளை நினைத்து தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கலாம். நம்முடைய ராஜாவை ஸ்தோத்தரிக்கலாம். நம்முடைய கர்த்தாவை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. அங்கு வாயை திறந்து சத்தமா தேவனை துதிக்கலாம், அவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதடுகளின் கனி ஆகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு எப்பொழுதும் செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவனுக்கு செலுத்தலாம். அவர் ஆராதனைக்குரிய தெய்வம். ஹல்லேலூயா. உங்களை என்னை என் தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்ட தேவன். ஹல்லேலூயா. நாம் எத்தனை முறை அவரை விட்டு தூரம் போனாலும் ஆனாலும் அவருடைய நேசம் நம்மை எப்போதும் சுந்திருக்கிறது. அதற்காய் ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் நெறிந்த நாணலை முறிக்காத தேவன், அவர் மங்கி எரிகிற திரியை அணைக்காத தேவனாயிருக்கிறபடியா அவரை துதிக்கலாம், அவரை ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா. அவர் பாவி என்று நம்மை தள்ளாத தேவன். ஆகவே பாவத்தை வெறுக்கிறவர், பாவியை நேசிக்கிற தேவன். ஆகவே அவரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. எங்கள் ஆவியானவரே உமக்கு நன்றி. தகப்பனே உமக்கு நன்றி. ராஜா உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் ஆபிரகாமின் தேவனே, எங்கள் ஈசாக்கின் தேவனே, எங்கள் யாக்கோபின் தேவனே, எங்கள் முற்பிதாக்களின் தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் மேல் அன்பு வைத்த தெய்வமே, உளையான சேற்றில் கிடந்த எங்களை தூக்கி எடுத்த தெய்வமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி
அவருக்கு தான் உரியது. கைகளை தட்டி உமக்கு ஆராதனை உரியது ஆண்டவரே. நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு கோடி கோடி நன்றி ராஜா. தாயின் கருவிலே உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்ட தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம். இதற்கீடாய் நாங்கள் என்னத்தை செலுத்தும்? எதை செலுத்தினாலும் அது அன்புக்கு ஈடாக மாட்டவர். எங்க மேல அன்பு வைக்கிறது, என் மேல அன்பு வைக்கிறதுக்கு நானே மாத்திரம் மாத்திரம். ஆனாலும் அந்த அன்பை வைத்து இந்த நாள் பரியந்தம் ஜீவனை கொடுத்து வாழ வைத்து எங்கள் வல்லலே உமக்கு நன்றி. உமக்கு நன்றி எங்கள் ஆவியானவரே, உமக்கு நன்றி. உமக்கு கோடி கோடி நன்றியை செலுத்துகிறோம் சுவாமி. நீ எஞ்சிருக்கிற நாட்கள் எல்லாம் உமக்கு முன்பாக ஆண்டவரே பணிந்து குனிந்து ஆண்டவரே உம்முடைய பாதத்தை முத்தமிட்டு உமக்கென்று வாழ அர்ப்பணிக்கிறோம். இறையேற்று எங்களை அங்கீகரியும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். நாம் அப்படியே உட்காரலாம். இது டிபி பாளையத்திலிருந்து நம்முடைய பாப்பா நம்ம சந்தியா அவங்களுடைய குழுவினரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்று தினத்தில் அந்த டிபி பாளையத்தில் நமக்கு நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் வாலிபர்கள் எல்லாம் அங்கே போய் சிறப்பு பஜனை, நம்ம எல்லார் வீட்டுக்கும் இங்கே ஏகப்பட்ட பஜனை டவுனில் சந்திக்கப்படாதவர்களை சந்திக்கணுன்றதுக்காக நேற்று அங்கே போனோம். பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்து அது அவர்களும் நடனமாட வருகிறார்கள். இப்பொழுது நம்முடைய முன்னாள் சண்டே கிளாஸ் மாணவிகள் எல்லாம் ஜோர கை தட்டலாமா? பிறந்தவரை போற்றி தூதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி தூதி மனமே. பெத்தலையில் பிறந்தவர்
பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரு. இங்க பங்க முற்ற பசு தொட்டிலில் படுத்திருக்கிறாரு. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சொன்னபடி முடிப்பதற்காக இங்க மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னையிலே. இங்க மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னையிலே. வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. இன்னும் வெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. நம்ம சாப்பாடு வாங்கின்னு அங்கே போய் அந்த ஊரில் சாப்பிட்ருக்காங்க. ஏன்னா அந்த குறிப்பிட்ட டைம் பஸ் இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. இப்பொழுது அந்த டிபி பாளையம் பிள்ளைகள் தான் இந்த டான்ஸு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சந்தியா ஃபோன் பண்ணி நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு நாங்கள் நடிக்கணும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க. அதுபடி இங்கே வந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமாம், அங்கே சபையில் தம்பி ரைட்டா.
செலுத்துகிறோம். Praise the Lord. பிள்ளைகளுக்கு நம்ம எல்லாரும் சபையாராக சேர்ந்து, ஏன்னா அவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் பயணித்து அவர்கள் வந்திருக்கிறார்கள். நம்ம நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் ஜெய்சங்கர் உஷானுடைய கல்யாணம், அதாவது சந்தியா பாப்பா சாட்சி சொல்லிச்ச அந்த மகள், அந்த அவங்க அப்பா அம்மாவுடைய கல்யாணம். நானும் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் ஐயாவும் டிபி பாளையத்தில், அவர் அங்கே தெலுங்கில் அவர் பிரசங்கம் பண்ணார், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கல்யாணம் பண்ணோம். ஜெய்சங்கர் உஷாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க பாம்பேயில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சார். சரி, இந்த ஊரில் வானா, பாம்பேலே வானா, நம்ம ஊர் பக்கம் போன பெங்களூரில் அவங்க எலக்ட்ரானிக் சிட்டியில் தங்கி அங்கே ஊழியம் பண்ணுறாங்க. ஆனால் அங்கேருந்து தசம பாக காணிக்கைகளை தவறாமல் நமக்கு அனுப்புகிறாங்க. ஜெய்சங்கர் இப்போது ரொம்ப நல்ல ஊழியத்தில் வாஞ்சியா ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துக்க. அந்த உஷாமாவுடைய ஜெபம், நம்முடைய ஜெபம், திவ்யா சந்தியாவுடைய ஜெபம் அந்த மகனை மாற்றி ஆசீர்வதித்திருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நீங்கள் ஒரு 1/4 மணி நேரம் பேசாமல் இருந்தீங்களா? நான் செய்தியை சொல்லி முடிக்கிறேன். சின்ன நாகலிருந்து இடுப்பு உடஞ்சி நம்ம ஜெபம் பண்ண நதியா பின்னால் வந்திருக்குது. அது வீல் சேரில் வந்திருக்குது. நேற்று அவங்க தாயார் வந்திருந்தாங்க. அவங்க தம்பி வந்திருக்கிறாரு.
2 தலைமுறை. அதில் இன்னைக்கு பிள்ளைகள் வானத்திலே நட்சத்திரம். அதாவது இப்போ ஜோசியக்காரெல்லாம் என்ன பண்ண உங்களுக்கு தெரியுமே தெரியாது. டைம் கேட்டு எப்போ பிறந்துச்சு இந்த பையன், எப்போ பிறந்தான், இந்த பொண்ணு எப்போ பிறந்தான்னு கேட்டு 11:45 காலையில் 11:45 சொன்னீங்கன்னா அவன் அந்த 11:45க்கு அந்த தேதியில் என்ன நட்சத்திரம் இருக்குதுன்னு பார்த்து தான் ஜோசியத்தை இந்த லக்னம் இந்த நட்சத்திரம் எல்லாம் சொல்லும். ஆனால் உலக ரட்சகராகிய இயேசு பிறந்தப்போ அவருக்குனே ஒரு தனி நட்சத்திரத்தை வானத்திலே கர்த்தர் படைத்தார். அல்லேலூயா. அந்த நட்சத்திரத்தை பார்த்துதான் இந்த உலகத்துல ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று கிழக்கில் இருந்த சாஸ்திரிகள் எல்லாரும் அந்த நட்சத்திரத்துக்கு பின்னாலேயே போனாங்க. அது பெத்லகேம்ல நடந்தது. அதாவதுங்க டைமை பார்த்து நட்சத்திரத்தை பார்த்து சொல்றவன் ஜோசியக்காரன். நட்சத்திரத்தை பார்த்து ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்பதுதான் வரலாற்று உண்மை. அதனால நான் என்ன சொல்றதுன்னா, நம்ம இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் இந்த உலகத்திலேயே சூப்பர் ஸ்டார். என்ன ஆமேன்னு சொல்லாதீங்க, சூப்பர் ஸ்டார் இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு சூப்பர் ஸ்டார். சார் சொல்லுங்க சார், சத்தம் வரல, நான் ஒண்டியா கத்திங்க சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. இயேசு கிறிஸ்து சூப்பர் ஸ்டார். இயேசு கிறிஸ்து சூப்பர் ஸ்டார். இயேசு கிறிஸ்து சூப்பர் ஸ்டார். அதனால தான் நான் பட்டு சட்டை. என் ஆண்டவர் சூப்பர் ஸ்டார். நான் ஒரு ஓட்டை பெட்டி எடுத்துட்டு வேலை செய்யறதுக்கு இந்த ஊருக்கு வந்தேன். என்ன அண்ணன் சொல்லியிருந்தார் ஜேம்ஸு. இன்னைக்கு இந்த சபை பட்டு வேஷ்டி கட்டி பட்டு சட்டு போடணும்னு என்னை மருமகன் ஆக்கிட்டார். நான் மருமகனும் கிடையாது, நான் இந்த ஊருக்கு வேலை செஞ்சு வந்தது கிடையாது. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன். இது வாங்கி கொடுத்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் ஆச்சு. எனக்கு ரொம்ப வெக்கமாக இருந்துச்சு போகிறதுக்கு. எங்கள் மகளும் மருமகன் வேலூரில் இருக்கிறாங்களே, சுகியும் அமலும் வாங்கி கொடுத்து துணிஞ்சி எடுத்துன்னு போய் நான் சாந்தக்கிட்ட கொடுத்தேன். நானும் வேஷ்டி கட்டுறேன்னு பார்த்தேன். இங்கே நிறைய பேர் வேஷ்டி கட்ட மாட்டேங்கிறாங்க. சரத்து கூட வேஷ்டி கட்ட மாட்டேங்கிறாரு மகாவே. இவங்களெல்லாம் என்ன சொல்கிறதா, எந்த வீட்டு மருமகன் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர். அதனால் அதாவது அந்த ஸ்டார் தாங்க நம்மளை சூப்பர் ஸ்டாராக மாற்றி வச்சுக்குது. அவர் சூப்பர் பாருங்க, நம்மளை சூப்பர் ஸ்டாராக இயேசு மாற்றினார்னா அவரை நம்ம சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடாது. அவரை என்னன்னு சொல்லணும், சூப்பர் ஸ்டார். இயேசு சூப்பர். நாம் இயேசுநாதரை சொல்லாதவங்க கண்டவனுக்கெல்லாம் அந்த பேர், யாருக்கோ அந்த பேரை வச்சுட்டு உலகமெல்லாம் இது என்ன ஸ்டார்ன்றாங்க, அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்ன்றாங்க. உண்மையிலேயே இயேசு தாங்க சூப்பர் ஸ்டார். அவர் தான். அந்த நட்சத்திரம் தான் நமக்கு வழிகாட்டுகிறது. அந்த நட்சத்திரம் தான் நம்மளை வாழ வைக்கிறது. அதை நம்ம போன வாரம் மத்தேயு 1வது அதிகாரம் 1-17 வரைக்கும் வாசித்தோம். இன்னைக்கு 18-25 வரைக்கும் வாசிங்க. கொஞ்ச நேரம் நான் உங்களோடு கூட ஆண்டோடைய வார்த்தையை பேசிட்டு இங்கே இதுக்கு கீழ்முட்டுக்கூர் போனோம். சாம் நம்ம வேப்பூர் சபைக்கு சாமும் பிரவீனா குழந்தைய போயிருக்கிறாங்க. நம்ம டாக்டர் ஐயா அவங்களுடைய அக்கா, யார் பிள்ளைங்க பேச தம்பி காட்வேன், டேய் ராகுல் விக்னேஷ் சேர்ந்துறாங்க. காட்வின் பின்னால் உட்காந்துக்கிற விக்னேஷ் எழுந்துடுறாங்க. இங்கே வா காவியா, அவனை எழுப்பு. முன்னால உட்கார், முன்னால வாடா, இன்னும் முன்னால வாடா. எங்க சோள குச்சி இருக்கிற இடம் தெரியல, இவன் ஊரையும் ஒன்னா கொட்டுறான். அதனால நீங்க இப்பொழுது நம்ம மத்தேயு 1ஆம் அதிகாரம் 18-25 வரைக்கும் தயவு செய்து வாசிங்களேன். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள்
யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாய் இருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றாள். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன், இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடிருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவன் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வேத பகுதியில் 18லேருந்து 25 வரைக்கும் வாசித்தோம். நான் நீண்ட நேரம் பிரசங்கம் செய்யப்பதில்லை. 2 முக்கியமான கருத்துக்களை உங்கள் மத்தியிலே நான் வைக்க விரும்புகிறேன். ஒன்று, இதில் இந்த மத்தேயு 1வது அதிகாரத்தில் ஆண்டவருக்கு 3 பெயர்கள் இருக்குது. அதை சொல்கிறேன். முதலாம் அதிகாரம் 1ஆம் வசனம் நீங்கள் பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. அதாவது கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. கிறிஸ்து என்கிற அந்த வார்த்தைக்கு அனாயிண்டட், அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். என்னது சொல்லுங்க? கிறிஸ்துனா என்னது? அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தேவனுடைய இந்த ரட்சிப்பின் திட்டம் நேற்று முந்தா நாள் வந்ததல்ல. உலக தோட்டத்திலேயே, ஏதேன் தோட்டத்திலேயே மனிதன் பாவம் செய்த போது அவனுக்கு பரிகாரத்தை தேடுவதற்காக தேவன் வகுத்த திட்டம். பாவம் செய்து ஆதாம் ஏவாளும் புதர்ல மறைந்து நிற்கிறாங்க. அங்கேயே ஒரு மிருகத்தினுடைய தோலை அவர்களுக்கு பதப்படுத்தி கொடுத்து அதை அழிய சொன்னார். நீதியின் சால்வையாக அணிய சொன்னார். நான் பாவின்னு சொன்னேன். நான் பாவம் செஞ்சதுனால மறைஞ்சிருக்கிற ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்ன்னு கேட்டபோது நான் மறைஞ்சு நிற்கிற ஆண்டவரேன்னு சொன்னான். அப்படி சொன்ன ஆதாமுக்கு ஆண்டவர் மிருகத்தினுடைய தோல் உடையை அங்கே தரிக்கும்படி கொடுத்தார். அவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு ஆண்டவர், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நான் ஒரு பகை உண்டாக்குவேன் என்று அங்கேயே ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்றினார். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை அவர் செய்து முடிப்பதற்கு தேவகுமாரனாகிய இயேசுவை பிதாவாகிய தேவன் பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி அவரை ஆசாரியனாக, ராஜாவாக இந்த ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லேலூயா சொல்லாமா? இயேசு கிறிஸ்து அப்படி பிரித்தெடுக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதனால்தான் அந்த கிறிஸ்து என்பதற்கு அர்த்தம் அனாயிண்டட், பிரித்தெடுக்கப்பட்டவர் என்று சொல்லி அர்த்தம். அது முதல்ல. இங்க நீங்க 21வது வசனத்துல நீங்க கவனிச்சு பாருங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துன்னு சொல்றோம். நான் கிறிஸ்துனா அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பிரித்தெடுக்கப்பட்டு வானத்திலிருந்து மனித அவதாரம் எடுத்தவர் என்று நான் சொன்னேன். இங்க இன்னொரு பேர் அவருக்கு என்னது? இயேசு. இயேசுனா என்ன அர்த்தம்? அவர் தமது ஜனங்களின் பாவங்களை. அப்படின்னா அவரு பரிசுத்தமா இருக்கணும் முதல்ல, இல்லையா? அவர் எந்த கர்ப்பத்தில் இருந்தாரோ அந்த கர்ப்பம் பரிசுத்தமா இருக்கணும்.
எந்த அவன் உலக பிரகாரம் தகப்பனா இருந்தால் அவர் பரிசுத்தமா இருக்கணும். அப்பதான் அந்த பரிசுத்தமுள்ள தெய்வம் தான் பாவிகளாகிய நம்முடைய பாவத்தை என்ன பண்ண முடியும், போக்க முடியும். நமக்கு எத்தனை அறிவு? 6 அறிவு. 6 அறிவு படைத்த மனிதனுக்கு இவன் நான் பாவம் செய்தா, நாம பாவம் செய்தா, நம்ம வீட்டில் இருக்கிற மாட்டை எடுத்துன்னு போய் வேலூர் ஜெயிலில் போடுறதில்ல. நாம வளர்த்துனுக்கிற கோழியெல்லாம் பிடிச்சின்னு போய் திருச்சி ஜெயிலில் போடுறதில்ல. யாரை பிடிச்சின்னு போய் போடுறாங்க? நான் தப்பு பண்ணாக்க யாரை பிடிச்சின்னு போய் போடுறாங்க? நீங்கள் தப்பு பண்ண யாரை பிடிச்சின்னு போய் போடுறாங்கன்னு கேட்டேன். என்ன ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே உங்களையும் என்ன ஜெயிலில் போடுவாங்க. நம்ம மாட்டையோ நம்ம ஆட்டையோ. ஏன்னா மாடம் ஆடும் மனிதனுக்கு என்ன ஆகாது, ஈடாகாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்தார். அவர் பரிசுத்தமாய் பிறந்தார். எப்படி பாஸ்டர் சொல்றீங்க? நீங்க 25வது வசனத்தை வாசிங்க. இந்த உலகத்தில் எந்த சன்னியாசிக்கும் எந்த சாமியாருக்கும் எந்த புனிதனுக்கும் இல்லாத ஒரு சிறந்த குணம் நம்முடைய ஆண்டவராக இயேசு இருக்கிறது. 25வது வசனத்தை பாருங்க. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெருமளவும் இயேசு பிறக்கிற வரைக்கும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். யோசேப்பு என்ன பண்ணானா தெரியுமா? கல்யாணம் ஆயிடுச்சு. 18வது வசனத்துல நிச்சயம் ஆகுது. இங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு. இங்க பாருங்க 24வது வசனத்துல கல்யாணம் ஆகுது. 24வது வசனம் பண்ணிங்க கொஞ்சம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, இப்பதான் அவன் மனைவியை சேர்த்துக்கலாம். அவன் தன் முதல் கல்யாணம் ஆயிடுச்சு. 24வது வசனம் கல்யாணம் ஆயிட்டு இயேசு கிறிஸ்து பிறக்கிற வரைக்கும் யோசேப்பு யாரை தொட்டு கூட பார்க்கல, தன் மனைவியை. சொல்லுங்களா? ஆமா, அதுக்கு ஆதாரம் என்னது? 25வது வசனம். இயேசு கிறிஸ்து பிறந்த பிறகு அவங்க வீட்டில் முதல் பையன் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் முதல் பையன் யாரு? இயேசுதான். அதுக்கப்புறம் அவங்க சகோதரர்கள் எல்லாம் பிறந்தாங்க, அவங்க சகோதரிகள் எல்லாம் பிறந்தாங்கன்னு பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் இயேசு பிறக்கிற வரைக்கும் யோசேப்பும் மரியாளும் கணவன் மனைவி என்ற அந்த உறவிலே வாழவில்லை. ஒரே வீட்டில் இருந்தாங்க, ஒன்றா சாப்பிட்டாங்க, அந்த உறவு இல்லை. நான் சொல்லலைங்க, உலகமெல்லாம் எல்லாராலும் அங்கீகரிக்கப்பட்டு எல்லாராலும் வாசிக்கப்பட்டு உலக இது பொதுமறையில் தேவனுடைய வேதத்தில் எழுதியிருக்கிறது. அவர் பாவம், யோசேப்பு மரியாள் இடத்துல பாவம் செய்யவில்லை. அதனால அவருடைய பிறப்பு பரிசுத்தம். எல்லாம் கைத்தட்டிங்களா? அவர் பரிசுத்தமாய் பிறந்தார். அவர் வாழும்போது சொன்னார், என்னிலே தவறு இருக்கிறது என்று உங்களிலே யார் சொல்ல முடியும் என்று சொன்னார். இந்த உலகத்தில் எந்த சாமியாராவது எந்த மந்திரியாவது எந்த கந்திரியாவது அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா இயேசு சொன்னாருங்க, இதோ இந்த உலகத்துக்கு அதிபதி வரா, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசுதான் சொன்னார். இன்னைக்கு பிசாசு உங்க பக்கத்தில் வந்து, என் பக்கத்தில் வந்து கூட மணிமைக்கில் பட்டு வேஷ்டி கட்டிட்டு பட்டு ஷர்ட்டு போட்டுன்னு வந்துட்டாக்கா அவர் ரொம்ப யோகிக்காரன்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு உங்ககிட்டயும் சொல்லுவான், என்கிட்டயும் சொல்லின்னு தான் இருக்கிறான். நம்ம எல்லாரும் மேலேயும் குற்றம் சாட்டுறது தான் பிசாசுடைய வேலை. ஆனால் இயேசுநாதர் மேலே அவனால் குற்றம் சாட்ட முடியவில்லை. நல்லா கையை தட்டலாமா ஆண்டவருக்கு? அவர் பிறந்தது பரிசுத்தம், வாழ்ந்தது பரிசுத்தம். அவர் சாகும்போது அவரை சிலுவையில் அறைவதற்கு இன்சார்ஜ் எடுத்த அந்த மிலிட்டரி கமாண்டர் சொன்னாரு, இவர் மேல ஒரு குற்றத்தையும் நான் பார்க்கலையேன்னு சொல்றாரு. கல்வாரி மலையிலே கொல்கதாவிலே நல்லா தலைக்கு மேல கையை தூக்கி கைதட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பிறந்தது பரிசுத்தம், வாழ்ந்தது பரிசுத்தம், செத்தது பரிசுத்தம். அதனால்தான் பைபிள் அவருக்கு சேனைகளின் கர்த்தர். அப்புறம் 3 முறை சொல்லியிருக்கு பாருங்க. நீங்க ஏசாயா 6வது அதிகாரம் எடுங்க. 6வது அதிகாரத்தில் அங்க தரிசனத்தில் ஏசாயா பார்த்து சொல்றாரு. அங்க பாருங்க 6வது அதிகாரம் 3வது வசனம். கேருபீன்களும் சேராபீன்களும் சொல்றாங்க.
ஒருவரை ஒருவர் நோக்கி, அந்த கேருபீன்களை சேராபீன்களை ஒருவரை ஒருவர் நோக்கி, கர்த்தர் பரிசுத்தர், கர்த்தர் பரிசுத்தர், 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 பூமி அனைத்திற்கும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். ஒரே பரிசுத்த மாத்திரம் சொல்லல, சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஆமா, அவர் பரிசுத்தமுள்ள தேவன். அதனால தான் அவருக்கு என்னன்னு பேர் வைக்கணும், இயேசுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லி சொன்னார் ஆண்டவர். இயேசுனா அப்படி பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக, சீடர்களாக, அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக வாழ்கிற நம்ம அப்பா மாதிரி இருக்கணுமா? அப்பனுக்கு புள்ள தப்பாமல் பிறந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையிலும் பைபிளில் தெளிவாக இருக்குது. இப்படி அவர் பேரை சொல்லி அவரை விசுவாசிக்கிறவன் எவனும் அவர் நடந்தது போல தானும் நடக்கணும்னு சொல்லியிருக்கிறார். நம்ம பிள்ளைங்க தப்பு பண்ணிச்சுன்னா ஊரில் ஒரு பஞ்சாயத்து வச்சு நம்மளை நிறுத்தினாங்களா, தலையில் வந்து வலிஞ்சாம்பார், அவனை இங்கே கட்டி போட்டு ஓதிங்க சார். யார் சொல்கிறோம்? பெற்றவங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை. ஆனால் நீ நானும் தப்பு பண்ணும்போது ஆண்டவருக்கு எப்படி இருக்கும்? அதனால் அவருக்கு இயேசுன்னு பேர் வச்சாங்களா. அவர் பிறந்தது பரிசுத்தம். அவள் கன்னிகையாக இருந்து பிறந்தான். அது மாத்திரம் இல்லை, அவன் நீதிமானாக இருந்தான் யோசேப்புன்னு போட்டுக்குது. அதனால் கன்னிகைக்கும் நீதிமானாக இருந்த யோசேப்புக்கும் பிறந்த ஒரு தான் இயேசு. இன்னொரு பேர் மாத்திரம் நான் சொல்லிடுறேன், நீங்கள் என் கூட சேர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1வது அதிகாரம் 41வது வசனத்தை பாருங்க. யோவான் 1:41. அவன் முதலாவது தான் சகோதரனான சீமானை கண்டு, மேசியாவை கண்டோம் என்று சொன்னார்கள். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பாருங்க, இங்க இன்னொரு பேரு சொல்லியிருக்குது. அதாவது சீமோன், தம்பி யார் பேசுகிறது இங்க அந்திரேயா வந்து தான் சகோதரனை பார்க்க 40வது வசனம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் பேர் என்னது? சீமோன் பேதுரு. சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா. அந்திரேயா முதல்ல இயேசுவை பின்பற்றான். அவன் உடனே அடுத்த வசனத்தில் வேதம் சொல்லி அவன் தன் சகோதரனை பார்த்து, நாங்கள் யாரை பார்த்தோம்? மேசியாவை பார்த்தோம். மேசியாவை பார்த்தோம்னு சொல்றாங்க. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, மேசியானா என்ன அர்த்தம்? கிறிஸ்து. அதுதான் நம்ம அந்த மத்தேயு 1வது அதிகாரத்தில் பார்த்தோம். கிறிஸ்துனா என்ன அர்த்தம்? மேசியானா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் கிறிஸ்து. ஆகவே அவர் பிரித்தெடுக்கப்பட்டவர். நீங்கள் கடைசியாக நீங்கள் இதே மத்தேயுல 1வது அதிகாரத்தில் 23வது வசனத்தை பாருங்க. அவன் 22:23 தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். பாருங்க, கிறிஸ்து என்கிற மேசியானாலும் அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய அவதாரம். இயேசுனா பாவங்களை போக்குகிற பரிசுத்தமுள்ள ஒரு தெய்வம். நம்ம பாவம் போக்குறதுக்காக தன்மேல் இருந்த அந்த சிவப்பு அங்கியையும் கல்வாரியிலே இழக்க கொடுத்தார். அறையிலே ஒரு முழ துண்டு, அவ்வளவுதான் அவருக்கு. நாம் எல்லாம் உடுத்தி வைக்கப்படணும்னு, நாம் எல்லாம் நம்முடைய பாவங்களை எல்லாம் மறைக்கப்படணும்னு இயேசு சிலுவையில் அறை நிர்வாணத்தோடு கூட தொங்கினார். 3வது பேரு அங்கே என்ன, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். நீங்க இதே இணையான வசனம் ஏசாயாவில் 7வது அதிகாரம் 14வது வசனத்திலே இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. ஏசாயா 7:14 படிங்க. ஏசாயா 7:14.
ஆதலால் ஆ, ஆண்டவர் தாமே ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். அவருக்கு என்ன பேரு? இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்று பெயர். அப்போ நம்முடைய ஆண்டவருக்கு மத்திய 1வது அதிகாரத்துல நாம வாசிக்கிறது போல 3 பெயர்கள் இருக்குது. ஒன்று, மேசியா என்கிற கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர், தேவனுடைய பணியை நிறைவேற்றுவதற்காக. 2வது, தம்முடைய ஜனங்களாகிய நம்முடைய பாவங்களை போக்குவதற்காக அவருக்கு இயேசுன்னு பேர் வச்சாங்க. 23வது வசனத்துல அவருக்கு என்ன பேரு? இம்மானுவேல். இம்மானுவேல்னா என்ன அர்த்தம்? தேவன். நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்கள 2 கையும் பிடிச்சி இது இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிறார். சில கையை பிடிச்சி சொல்லுங்க, இம்மானுவேல் நம்மோடு கூட. என்ன பாஸ்டர், 2000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த கதையை இப்படி கூவி அமகலம் பண்ணிருக்கிறீங்களே? இல்லை, அந்த 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மனித அவதாரம் எடுத்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அவர் இம்மானுவேலராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆமீன் சொல்லாமா? ஆமீன் சொல்லாமா? அந்த இம்மானுவேலு தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறவர். அந்த இம்மானுவேலு தான் அவர் நம்மோடு கூட இருப்பார். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பாடுகள், நம்முடைய வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்து அவர் இம்மானுவேலராய், ஆராதனையிலே பாஸ்டமா பாடினாங்க, அவர் எபினேசராய் நம்மோடு கூட இருக்கிறார், இம்மானுவேலராய் நம்மோடு கூட இருக்கிறார். நான் சொல்கிறேன், அந்த இம்மானுவேலுக்கு நம்ம எல்லாரும் கைகளை தட்டலாமா? அவர் நம்மோடு கூட இருக்கிற தெய்வம், அவர் நம்மோடு கூட இருக்கிற நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர்தான் மேசியா, அவர்தான் உலக இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. தம்முடைய ஜனங்களுடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு ரட்சிக்கிற கர்த்தர். ஆகினாலே அந்த மேசியாவாகிய கிறிஸ்து என்னும் இயேசு கிறிஸ்து இம்மானுவேலராய் இந்த வருட முடிவு வரைக்கும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார், நம்மை காத்து வந்திருக்கிறார், நம்மை ஆதரித்து வந்திருக்கிறார். அந்த இம்மானுவேலராகிய தேவன் தொடர்ந்து வருகிற 2024 நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. புத்தாண்டு ஆராதனை நமக்கு, அதான் நான் முதல்ல சொன்னது போல், இந்த அறையிலும் பக்கத்தில் நம்ம ரெடி பண்ணுற அறையிலும் நமக்கு ஆராதனை நடக்கும். அந்த புது வருட ஆயத்தத்துக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி நமக்காக இந்த வருடம் யாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி, எனக்காக யாவற்றையும் கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நாம் எழுந்து நின்று ஒரு நிமிடம் நல்ல மகிழ்ச்சியோடு கூட பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, அந்த பாடல் 2 கவிகளை மாத்திரம் பாடி நாம் ஜெபித்து நம்ம இந்த ஆராதனையை நம்ம நிறைவு செய்யலாம். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீட்டிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, எங்கே பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார், எங்கே பங்கமுற்ற பசு தொட்டியில் படுத்திருக்கிறார். குளிரும் பனிரும் கொட்டிடவே மகனாம் கொட்டினிலே ஆராரோ ஆரீரோ ஆரிராரோ, ஆராரோ ஆராரோ ஆரிராரோ. தூங்கு தூங்கு பாலகனே, தூங்கு தூங்கு பாலகனே. கொஞ்சம் நான் சொல்றது கவனிங்க, கொஞ்சம் வித்தியாசமா பாட போறோம். அண்ணாமலை மேலே வாங்க அண்ணா. நான் கை தட்டலான்னு சொன்னப்போ பிள்ளைங்களாம் டான்ஸ் ஆடலாம். மேலே வரீங்களா? மேலே வந்துடுறேன். இங்கே டான்ஸ் ஆடுறதுக்கு இடம் இருக்குமா என்னன்னு தெரியல. அண்ணாமலை வர சொன்னேன், என்ன வர என்ன பண்ண போறேன்னா, கொஞ்சம் ரிலாக்ஸா என்ன அருள் அண்ணாமலை பாருங்க. பாடு பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே.
சேரெல்லாம் கொஞ்சம் நவுத்திட்டு எபி கொஞ்சம் பாரு யாரு பாடலையே பாரு திரும்பி ஒருத்தர் நின்று சர்வத்தையும் படைத்தாங்க பின்னால வரலட்சுமி கல்பனா ஆம்னாங்க கல்பனா நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் யாருமே அசை கூட மாட்டேன்றீங்க பிரபு கை கட்டன் தான் அஸ்வினி அவங்க வீட்டுக்காரு கை கட்டு தயவு செய்து கொஞ்சம் நவந்து கூட வந்துருங்க பிள்ளைங்க இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானை தயவுசெய்து நீ இந்த 6-7 பேர் மேலே வாங்கம்மா கடைசியா நாம ஏன்னா இந்த உலகத்துல இயேசு பிறந்ததுனால தான் நமக்கு சந்தோஷம் பைபிள்ல போட்டுக்குது சீக்கிரம் வாங்க சீக்கிரம் கடைசியா 1 பேதுரு 1 அதிகாரம் 8வது வசனத்துல மேல வாங்கம்மா டக்குன்னு வாங்க மேல பூவிழி பூமிகா எல்லாரும் ஸ்டெல்லா வாங்க நீங்கள் இயேசுவை விசுவாசித்ததினாலே சொல்ல முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம சண்டை போட்டினு சமாதானம் இல்லாம மகிழ்ச்சி இல்லாதனால தான் நிறைய பேர் நம்ம ஆலயத்துக்கு தேவனை தேடி வராம சந்தோஷத்தை கொடுக்கும்படிதான். நீங்க லூக்கா 2:10 யாரும் பேசாதீங்க. யாரும் பேசாதீங்கன்னு சொன்னேன். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தி தான் தாவீதின் ஊரிலே இரட்சகர் இயேசு பிறந்தார் என்பது லூக்கா 2:10. உங்க முகத்துல என் முகத்துல மகிழ்ச்சி இல்லைன்னா இன்னைக்கு மாத்திரம் இல்லையா, பட்டு சட்டு போட்டு பட்டு வேஷ்டி கட்டுறதுனால பட்டு புடவை கட்டுனதுனால இல்லைங்க, இயேசு நம்முடைய உள்ளத்துல வந்ததுனால தான் நமக்கு சந்தோஷம். என் கூட எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறவங்க எல்லாம் கையை தட்டி இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே, நாம் என்ன
நாம் அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு பின் டிராப் சைலன்ஸோடு கூட வேற யாரையும் நம்ம மகிமைப்படுத்தக்கூடாது. இங்க மேலே வந்த எல்லாரும் நல்லா கையை உயர்த்தி நல்லா கையை உயர்த்தி இயேசு கிறிஸ்து என்னும் மேசியா தன்னுடைய ஜனங்களை பாவங்களை போக்க வந்த இயேசு உலகத்தின் முடிவு பரியந்த நம்மோடு கூட இருக்கிற இம்மானுவேல். கையை உயர்த்தி நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை துதிக்கிற சாமி, நாங்கள் தேடுற சந்தோஷத்தை, நாங்கள் தேடின சமாதானத்தை, தேவ கிருபையை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திர சாமி. நாங்கள் பெற்று இன்னைக்கு ஆனந்திக்கிற இந்த சந்தோஷம் எங்களை சுற்றி இருக்கிற எல்லா மக்களுக்கும் போய் சேரணும். இது எல்லாருக்கும் சொந்தமான விஷயமான எல்லா ஜனத்துக்கும் உரிய சந்தோஷம். நாங்களே அடக்கி வைக்கக்கூடாது. எங்கள் கிரியைகள் மூலியமாக, எங்கள் செயல்பாடுகள் மூலியமாக உடைய நாமத்தை உயர்த்த கனப்படுத்த உதவி செய்யும். ஒருவேளை வியாதியில், கஷ்டத்தில், கண்ணீரில் இந்த வருடெல்லாம் கழிச்சிட்டப்போ சரி, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது, நான் என்ன செய்ய போறேன்னு துக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தனால வருகிற அந்த சந்தோஷம் இப்பொழுது உண்டாவதாக, வியாதிகள் மறைவதாக, ஆரோக்கியமும் ஆசீர்வாதமும் உண்டாகட்டும். எங்கள் டாக்டர் ஐயா அவங்க குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த மரணம், அவங்க அக்கா வீட்டுக்காரருக்கு மறித்தது, அவங்களுக்கு சமாதானத்தை தாரும். ஜெயபாலனுக்கு நல்ல சுகத்தை தாரும். எங்கள் பாஸ்டர் செல்வம் அவங்களுடைய தகப்பனார் ஆண்டவரே நேற்று மறித்து விட்டார்கள், அவர்களுடைய குடும்பத்துக்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். இந்த புது வருடத்துக்கு என்று எங்களை தயவாய் ஆயத்தப்படுத்தும். கட்டட பணிகளை ஆண்டவருடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே புது வருடத்துக்குள்ளே அது ரெடியாகி நாங்கள் அதில் போய் ஆராதிக்க வேண்டும். வேலை செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், எல்லா கிளை சபைகளையும் ஆசீர்வதியும், எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதியும், எங்கள் தேவைகளை சந்தியும். பிறந்த நாளை கண்டு பாஸ்டம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களை கொடா கொடியாக ஆசீர்வதியும். இன்பகுமாரை ஆசீர்வதியும், நவீனை ஆசீர்வதியும், ஆண்டவர் வில்சன் அவங்க ஃப்ரெண்டு விஸ்வநாதனை ஆசீர்வதியும், பாதுகாத்துக்கொள்ளும். அவங்களுக்கு இன்னும் சுகத்தையும் பலத்தையும் தர. இந்த பிறந்த நாளிலே காணிக்கை கொடுத்த பாஸ்டம்மாவை கட்டட பணிக்காக கொடுத்து அவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் கார்த்திகாபுரம் ஆண்டவரே சக்தி நகரில் இருக்கிற ஆண்டவரே சுப்பிரமணிய ஐயா வந்து ஏழைகளுக்காக ஆண்டவரே ட்ரெஸ் எடுத்துன்னு வந்து கொடுத்து இதை ஏழைகளுக்கு கொடுங்கன்னு சொன்னார். அந்த குடும்பத்தை ஆசீர்வதியும். ஏழைகளை நினைத்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும். நதியாவை ஆசீர்வதியும். எங்கள் ஆண்டவரை கலைவாணனை ஆசீர்வதியும். பெரிய காரியங்கள் வந்த யாவரையும் பெரியோர் சிறியோரை ஆசீர்வதியும். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறது போல ஆண்டவர் எங்கள் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எல்லா துதிக்கான மகிமையும் செலுத்துகிறோம். நேற்று ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே புஷ்ணாம். என் ஆத்துமாவே கர்த்தரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் நின்று நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.